ஜிஆர்டிவி நேர்களுக்கு காலை வணக்கம். என் பேர் நந்தினி. நான் பர்பிள் சிட்டஸோட ஃபவுண்டர். மலைகளின் அரசியம் ஊட்டியிலிருந்து வந்திருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊட்டியில, காலேஜ் படிச்சு முடிச்சது வரைக்கும். இயற்கையான சூழ்நிலையில வளர்ந்ததுனால எனக்கு எப்பவுமே இயற்கை மேல ஒரு பெரிய அதிக ஆர்வம் உண்டு. சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், 35க்கு 36 எடுத்து பாஸ் ஆனா போதும் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா அப்பதான் ஸ்போர்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் விடுவாங்க. ஏழ்மையான சூழ்நிலையில தான் நானும் வளர்ந்தது. எனக்கு ஒரு அக்கா ஷாலினி, அவங்களும் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க. ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தப்போ ஒரு வியாதி, ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னன்னு யோசிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ அப்ப பாட்டி, எப்படியாவது நீ நல்லா படிச்சுட்டா மட்டும் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், இப்படியே நம்ம சூழ்நிலை இருந்துடக்கூடாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், எல்லாரும் பேசுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுனால நிறைய படிக்கணும், இப்படியே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க வாழ்வியல் என்னன்றது நிறைய புரிய ஆரம்பிச்சது. 35க்கு 36 எடுத்து பாஸ் பண்ண நானு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா மாறினேன். என்னோட பிஜில நான் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன். பிஜிக்கு வந்து ஜுவாலஜி கிடைக்கல, வைல்ட் லைஃப் பயாலஜி தான் இருந்தது. கேட்டப்போ வைல்ட் லைஃப் பயாலஜி ஈக்குவலன்ட் டு ஜுவாலஜி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வைல்ட் லைஃப் பயாலஜில ஜாயின் பண்ணேன். அது ஊட்டியில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இயற்கையில எப்படியெல்லாம் படைப்பு இருக்கு, எப்படியெல்லாம் அதுங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து போகுதுன்றத கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது மேல பெரிய அதிக நாட்டம். நல்லா படிச்சேன், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். படிச்சு முடிச்சு அடுத்த மாசமே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னோட ஆர்வத்தையும் என்னுடைய படிப்புல இருந்த ஆர்வத்தையும் பார்த்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அஃபிஷியல்ஸ் எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. நானும் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல முதுமலை டைகர் ரிசர்வ்ல ஒரு வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்டா ஜாயின் பண்ணேன். 2011 ஜாயின் பண்ணேன். 2011 என்னோட பிஹெச்டியும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். படிக்கிறது எப்பவுமே நிறுத்தக்கூடாதுன்ற எண்ணம் எனக்குள்ள எப்பவுமே இருந்தது. ஆனா வேலை 24x7 ரொம்ப அதிகமான வேலை இருந்தது. 2012 எனக்கு வந்து இந்தியாவிலே பெரிய ப்ராஜெக்ட் ஃபேஸ் 4 டைகர் மானிட்டரிங்ன்ற ப்ராஜெக்ட், அதை லீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதை லீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். அது வேற எதுவும் இல்லை, புலிகளை பத்தின கணக்கெடுப்பு. புலிகள் மேல இருக்கிற கோடுகள், ஸ்ட்ரைப்ஸ், இதெல்லாத்தையும் வச்சு எப்படி அதை வந்து இண்டிவிஜுவல் டைகர்ஸ், அதாவது ஒரு தனி டைகர் எப்படி இருக்கு, அது எந்தெந்த இடத்துல எல்லாம் உலா வருது, அதுக்கு என்ன தேவை இருக்கு, எங்க ஃபுட் இருக்கு, அந்த மாதிரி அனலைஸ் பண்றதுதான் என்னுடைய வேலை. ஸோ அதை நான் சீரியஸ் செஞ்சேன். எனக்குன்னு ஒரு டீம் இருந்தது. ட்ரைபஸ் கூட வேலை செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ இயற்கையோட அவங்க எப்படி ஒத்து வாழ்றாங்கன்றதும் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ரெஸ்கியூ ப்ரோக்ராம், நிறைய அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ் எந்தெந்த மாதிரியான காரியங்களாலெல்லாம் மனிதனால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றதும் எனக்கு தெரிஞ்சது. நிறைய அனிமல்ஸ் ரெஸ்கியூ ப்ரோக்ராம் வெட்டினரி டீம் கூட இருந்ததுனால ஒவ்வொரு அனிமல் இறந்து போகும்போதும் அதோட காஸ் ஆஃப் டெத் நான் தான் எழுதுவேன். அந்த காஸ் ஆஃப் டெத்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்துல முக்கால்வாசி நேரம் காஸ் ஆஃப் டெத் பிளாஸ்டிக்கா தான் இருந்திருக்கு. இயற்கையா இறந்து போகுது, ஒரு உடம்பு செல்லாம இறந்து போகுதுன்னா அது வந்து பிளாஸ்டிக்கால தான் இருந்திருக்கு. என்னன்னா, இந்த அனிமல் எல்லாமே வெளியே வரும்போது அதுக்கு வந்து பிளாஸ்டிக் எது, நேச்சுரல் எதுன்ற டிஃபரன்ஸே தெரியாது. அது வெளியே குப்பையில இருக்கிற பிளாஸ்டிக்கும் தின்னு பிளாஸ்டிக்னால அதோட சிறுகுடல் எல்லாம் அடைச்சு அது சீக்கிரமா இறந்து போகுது. இது வந்து எனக்கு ஒரு மூளையில ஒரு கட்டத்துல பெரிய ஒரு இம்பாக்டா இருந்தது. நான் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். அது எனக்கு பெருசா அது வந்து இதாகல, பட் தெரியும் பிளாஸ்டிக் தான் மேஜர் ரீசன் சொல்லிட்டு. 2016 என்னோட பிஹெச்டி படிப்பை முழுசா தொடர முடியாதனால நான் வந்து வெளியே வந்து நான் பிஹெச்டியை முடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம், ஏன்னா இது 24x7 தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு நான் வெளியே வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். 2017 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2018 நான் வந்து பிஹெச்டி வைவா முடிச்சு முதுகலை பட்டம் வாங்கினேன். என்னோட படிப்பு எதை பத்தினதுன்னா, புலி, லெப்பர்ட், ஓநாய், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமையே நிறைய குட்டி கார்னிவோரஸ், அதாவது விலங்கினங்கள் நிறைய இருக்கு. அது சின்ன சின்ன காடுகள், சின்ன ஷோலா ஃபாரஸ்ட்,
அதோட ஃபுட் செயினை மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கு. அதை பத்தியெல்லாம் நம்ம யாரும் பெருசா கணக்கெடுத்தது இல்லை. அதெல்லாம் லீஸ்ட் பர்டர்னு சொல்லுவாங்க, லீஸ்ட் கன்சர்ன் சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி கீழே இருக்கிறது. ஆனா அதுவும் அதோட ரோலை நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ அதை பத்தி படிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து என்னோட பிஹெச்டி நான் பண்ணினேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சது. அதுங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றாங்க, எந்த இடத்துல இம்பாக்ட் இருக்கு, எந்த கஷ்டம் இருந்தாலும் அது எப்படி தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கு, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 2018 நான் பிஹெச்டி முதுகலை பட்டம் முடிச்சேன். 2019 எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட உலகமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2020, 2021 உங்களுக்கே தெரியும், கொரோனானால யாருமே எந்த விஷயத்தையுமே பண்ண முடியல. எனக்கு என்னோட ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நானும் என் குழந்தையும் இந்த கொரோனால எப்படி சர்வைவ் ஆகுறது, எப்படி இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர்றது, இதை மட்டும் தான் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். நான் படிச்சதையோ எதை பத்தியும் நான் யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இருக்கல. 2021 எப்படியோ ஒரு வழியா கொரோனா முடிஞ்சது. 2022 இப்படியே இருந்தா செட் ஆகாது, நம்மளோட வேலைக்கு போகணும். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 7 வருஷம் பிஹெச்டி படிச்சிருக்கேன், எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம திருப்பி வேலைக்கு போகலான்னு சொல்லும் போது நான் நிறைய ஜாப் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போனேன். அவங்க இத்தனை எக்ஸ்பீரியன்ஸஸுமே பார்க்கல. எல்லாருமே வந்து 2 வருஷம் 3 வருஷம் இந்த கேப் எதுக்கு வந்ததுன்றது தான் பெரிய கொஸ்டினா எடுத்தாங்க. மெட்டர்னிட்டி கேப்ன்றது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். அந்த ப்ரையாரிட்டி அங்க கொடுக்கலன்னா நாங்க தான் எங்களோட லைஃபை இழந்துட்டு நிற்போம். ஆனா அந்த கேப்பை மட்டுமே முன்னாடி கொண்டு என்னோட டிபார்ட்மெண்ட்டே என்னை வந்து கைவிட்டது. சரி 2 வருஷம் ட்ரை பண்ணோம், இதுக்கப்புறமா இப்படியே இருக்கக்கூடாதுன்ற அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருந்தது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் சின்ன வயசுல இருந்து எப்பவுமே எந்த எது படிச்சாலும் எனக்குன்னு ஒரு ஹாபிஸ் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ணுவேன், கிளாஸ் பெயிண்டிங், மெஹந்தி, நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். யூடியூப் பார்த்து நிறைய ஸ்டிச்சிங்கும் கத்துக்கிட்டேன். சரி எனக்கு அழகான குழந்தை இருக்கு, அவளுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அவளுக்கு பிடிச்சது செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாரு. இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, கஷ்டப்பட்டு படிச்ச, சின்னதுல இருந்தே கஷ்டப்பட்ட, இப்ப வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ பண்ணு, நீ சம்பாதிச்சு நீ இந்த நிலைமைக்கு போய் தான் நீ மாறணும்ன்றது இல்லை, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு என் கணவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதனால எனக்கு பிடிச்ச ஃபேப்ரிக் எல்லாம் வாங்கி நான் பண்ணேன். என்னோட குழந்தையோட பேரு ஆர்வி. அவளோட 2nd பர்த்டேக்கு நான் அழகா ஒரு ட்ரெஸ் ஸ்டிச்சேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த பர்பிள் கலர்ல தான் அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருந்தேன். இட்ஸ் மாம் அண்ட் டாட்டர் காம்போ. ரொம்ப அழகா வந்திருந்தது. அது பார்த்தோன்னே நம்மளே ஒண்ணுமே தெரியாம நம்ம ஒரு யூடியூப்பை பார்த்து நம்ம இவ்வளவு தூரம் செய்ய முடியுமா அப்படின்ற ஆச்சரியம் மட்டும் எனக்கு இருந்தது. அதை பாக்குறவங்க எல்லாம் கேட்டாங்க. அதனால எனக்கு ஒரே பெருமிதம். நான் இதை வந்து ஏதோ ஒரு ஆஃப்டர் மெட்டர்னிட்டி நான் ஏதோ ஒரு பெருசா அச்சீவ் பண்ணதானே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால நான் அது எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுனால நான் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். பக்கத்துல எல்லாரும் கேட்டாங்க, அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தேன். என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அவளோட 2வது பர்த்டேக்கு நான் தைச்ச ட்ரெஸ் என்ன பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க, இது எப்படி எவ்வளவு அழகா மேட்சிங் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. எல்லாரும் பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சப்போ எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், எனக்குள்ளேயே ஒரு மாறுதல், நம்ம இதையே தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்றது எனக்குள்ள ஒரு தோணிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி 2023 நான் ப்ரெஸஸ் நிறைய கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அது எனக்கு என்ன ஃபேப்ரிக் இருக்கோ அதுல எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு சில திருப்தியே இல்லாம இருந்தது. அப்போ 2024 என் பக்கத்து வீட்டுல என்னோட நெய்பர் அப்பார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னை எல்லா விதத்துலயுமே மாத்துச்சு. அதாவது அவங்க ஒரு விளக்குல அவங்களோட சாரி பத்தி அவங்க வந்து அது எரிஞ்சிருச்சு. ஆனா அது வந்து உடம்போடே ஒட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாள் ஐசியூல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு கேட்டப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சாரி தானே, ஈஸியா எப்படி ரிமூவ் பண்ணிடலாமே, அது எப்படி வந்து பத்துச்சு, ஏன் அது உடம்போட ஒட்டுச்சு அப்படின்ற கொஸ்டின் எனக்குள்ள இருந்துச்சு. இதை பத்தி தானே யோசிச்சுட்டே இருக்கேன் என்னோட ஹாபிஸை கண்டினியூ பண்றதுக்கு. ஏன் இந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அது வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக். சிந்தட்டிக்ன்றது வேற எதுவுமே இல்லை, பிளாஸ்டிக். அது எல்லாத்தையுமே பெட்ரோலியம் ஃபாசல் ஃபியூவல்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோலியம் பத்திக்கிச்சுன்னா எப்படி எரியும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி பத்தின ஒரு சாரி அவங்க உடம்போடே ஒட்டிச்சு. அது உடம்போட ஒட்டினா மட்டும் பத்தாது, அதை தொடர்ந்து எரியும். அந்த மாதிரி எரிஞ்சதுல அவங்களோட உயிரையே குடிச்சிருச்சு. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்டா இருந்தது. அப்பதான் சிந்தட்டிக்னா என்ன, பாலியஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தேடுதல். அப்படி தேடும் போது நான் செஞ்ச ட்ரெஸ்ஸஸ்ல முக்கால்வாசி எல்லாமே சிந்தட்டிக்ல தான் நான் பண்ணியிருக்கேன்றதே எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் எனக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இதுவும் பிளாஸ்டிக்கும் வேற வேற இல்லை, இதுவும் ஒரு வகையான பிளாஸ்டிக் தான் அப்படின்றதும் தெரிஞ்சது. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு இம்பாக்டா இருந்தது. நான் என்வாயன்மெண்ட்டை சேவ் பண்ணுன்றதுக்காக தான் படித்தேன். என்வாயன்மெண்ட்டை சேவ் பண்றதுக்காக தான் நான் காட்டுலையும் போய் வேலை செஞ்சேன். நான் இப்போ என்னோட ஹாபிஸ்க்காக செய்யறதுல மட்டும் என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ற மாதிரியும் குழந்தை இருக்கிறதுனால குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் ஒரு விஷயத்த எடுத்துருவேனா. அப்போ உட்காந்து யோசிச்சு என்னோட ஹாபியை எப்படி என்னோட பேஷனேட் ஒர்க்காகவும் நான் படிச்சதோட ஒரு விளைவாகவும் எப்படி மாத்துறதுன்றதுக்காக நான் உட்காந்து
யோசிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது காட்டன் தான் நேச்சுரல் ஃபைபர், ஈஸியா அவைலபிளா நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் இருந்தும் நம்ம அழகுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் மற்ற நாடுகளை பார்த்தும் நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸை நம்ம நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த காட்டனை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பிரிண்டடாகவும் ஒரு நைட் ட்ரெஸ்ஸாகவும் ஒரு சும்மா போடுறதாகவும் ஒரு டேபிள் கிளாத்தாகவும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் அழகை யாருமே பார்க்கறது இல்லை. இங்கே இருக்கிற முக்காவாசி பொட்டிக்ஸில் ஃபுல்லாக ஆரி ஒர்க்கும், அதாவது பிளாஸ்டிக் பீட்ஸும் அதில் இருக்கிற அந்த சாட்டின் கிளாத்லேருந்து தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாமையே ஒரு பிளாஸ்டிக்கை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம மாற்றணும். நம்ம காட்டனை தான் நம்ம எல்லா விதத்துலையுமே முன்னாடி கொண்டு வரணுன்றதுக்காக நான் காட்டன் டிசைனர் வேர் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் தேடுதல் இருக்கும் போது எனக்கு தெரிந்தது இதுல முக்கியமான ஒரு இம்பாக்ட், அதாவது முக்கியமா இதுல வல்னரபிளா யார் இருக்காங்க, இதுல அதிகமா பாதிக்கப்படுறது யார் இருக்காங்கன்னா நம்ம ஊர் குழந்தைகள் தான். ஏன் அந்த மாதிரினா அதுவும் பெண் குழந்தைகள் தான். ஏன் அந்த மாதிரின்னா நம்ம தான் நம்ம குழந்தைங்க பிறந்தோடனே காட்டன் போடணும், காட்டன்ல இருக்கணும் எல்லாம் நினைச்சிட்டு அடுத்த ஒரு வருஷம் அந்த குழந்தை நடக்கும் போது ஓடும் போதும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிந்தட்டிக் வேர்ஸை அவங்க மேல போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. எப்பவுமே அதை நம்ம உணர்ந்ததே இல்லை. நம்ம உடம்புல நம்ம என்ன போட்டிருக்கோன்னே நம்ம உணராதப்போ நம்ம குழந்தைக்காக அழகுக்காக என்ன போட்டு விடுறோம், அந்த குழந்தை ஏன் அழுகுது, பசிக்காக அழுகுதா, டிஸ்கம்ஃபர்ட்ல அழுகுதானே நம்ம உணர்றதில்லை. அந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் இன்க்ளூடிங் மீ, நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தப்பு தான் அந்த குழந்தைங்களுக்கு அது மேலே சிந்தட்டிக்காக நிறைய போட்டுட்ருக்கோம். இந்த பால் கவுன்ஸ் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்குற எல்லாத்தையுமே நான் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸில் முக்கால்வாசி இருக்கிறது பிளாஸ்டிக் தான். அது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வெளியே போக விடாமல் ட்ராப் பண்ணி உள்ளேயே வைக்குது. இதனால குழந்தைகள் அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் என்னோட பர்பிள் ஸ்டிச்சஸில் உருவாக்குற எல்லா ஆடைகளையும், எல்லா டிசைனர் வேர்ஸையும், காட்டன் டிசைனர் வேர்ஸையும் குழந்தைகளுக்காக மாற்றணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ குழந்தைங்களுக்காக வந்தாச்சு. எல்லா குழந்தையும் ஒரே இடத்துல உட்காந்துருக்குமா, அது ஓடி ஆடி விளையாடுற குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக கொடுக்கலான்றதுல தான் அடுத்த தேடுதல் போச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதாகவும் இருக்கணும், ஆனால் ஓடி ஆடும் போது அது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அந்த பிள்ளைக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் தேடி தேடி இந்த மாதிரி தேடும் போது எனக்கு நிறைய காட்டனோட வெரைட்டிஸ் தெரிய வந்தது. நிறைய காட்டன்ஸ் எப்படி அழகாக கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்தது. இந்த தேடுதலில் நான் நிறைய காட்டன் ஃபேப்ரிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த ஃபேப்ரிக்லேருந்து நான் வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸை வந்து ஸ்லோ ஃபேஷனில் ஸ்டிச் பண்ணேன். ஃபாஸ்ட் ஃபேஷனுக்கும் ஸ்லோ ஃபேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு சட்னியை அம்மிக்கல்ல அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியுதோ அதுதான் ஸ்லோ ஃபேஷனும் ஃபாஸ்ட் ஃபேஷனும். இந்த ஃபாஸ்ட் ஃபேஷனில் உருவாகிற பொருட்கள் சீக்கிரமாக தொய்ந்து போயிடும், சீக்கிரமாக உபயோகமற்று போயிடும். ஆனால் ஸ்லோ ஃபேஷனில் நிறுத்தி நிதானமாக உங்களுக்காக தைச்ச ஒரு துணி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற துணி காலத்துக்கும் வரும். இந்த மாதிரி நான் தொடர்ந்து செய்யும் போது பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு பிறந்த குழந்தை நாளைக்கு டக்குன்னு வளர்ந்துடுறா, அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட துணியை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே அந்த துணி பத்துறது இல்லைன்றது தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் கிளாசிக் டெய்லரிங் மெத்தடில் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வச்சு நான் தைச்சு கொடுத்தேன். அந்த மாதிரி தைச்சு அவங்க உபயோகப்படுத்தி, இல்லைன்னா நல்ல கண்டிஷனில் வளர்ந்துட்டதுனால சின்னதாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிற அந்த துணிகளை திரும்பவும் பர்பிள் ஸ்டிச்சஸ்லேயே வாங்கிக்கிட்டு தேவை இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை உதவினேன். இந்த மாதிரியான சில மெத்தட்னால மட்டும்தான் சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வர முடியும். இதனால தான் ஒரு பொருளோட முழு பயனையும் அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி அளவுக்கு மீறி நம்மளை சுத்தி இருக்கிற ஒரே ஒரு பொருள் பிளாஸ்டிக் தான். அது இயற்கையால் ஆனது கிடையாது, அது சிந்தட்டிக், ஒரு லேப் மேட், ஒரு பெட்ரோலியம் ஃபியூயல்ல இருந்து உருவாகிறது. அது நம்ம எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் அழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம குளோபலா 75% ஆடைகள் எல்லாமே சிந்தட்டிக் பாலியஸ்டர் அப்படின்ற பிளாஸ்டிக்கால தான் ஆயிருக்கு. ஏன் அப்படி ஆயிருக்குன்னா அதுதான் சீப், அதுதான் வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம நேச்சுரலா இருக்கிற வளம், டெம்பரேச்சர் இது எல்லாமே நம்ம நாட்டில் தான் இருக்கு. நம்ம நாட்டில் தான் பருத்தி உருவாகுது. ஆனால் பல நாடுகளில் அதுக்கான தகுதியோ எதுவும் இல்லை, அதற்கான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. அதனால அவங்க வந்து இந்த லேப் மேட் சிந்தட்டிக் பாலியஸ்டர் இதெல்லாத்தையும் உருவாக்குறாங்க. அதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம நாட்டில் இறக்குமதி பண்றாங்க. அந்த இறக்குமதி பண்ணதை நம்ம மைக்ரோ ஃபைபரா மாத்தி திருப்பியும் பாலியஸ்டரா உருவாக்கி நம்ம நாட்டு ஆடைகள்ல உருவாக்கிட்டு இருக்கோம்.
நம்ம நாட்டு எல்லா உடைகள்லயும் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். காட்டனை வந்து ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு காட்டன்ற லேபிள் போடுறதுக்காக பிளாஸ்டிக்கை நிறையாவும் காட்டனை கம்மியாவும் வச்சு காட்டன் லேபிள் போட்டு இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது பிளாஸ்டிக் என்னவே இருந்தாலும் அதோட குணம் நம்மளோட நேச்சுரல் ஃபைபரோட ஈக்குவலே ஆகாது. அது நம்ம பாடியில நிறைய விதமான நெகட்டிவிட்டிக்கும் நாள்பட்ட நோய்களுக்கும் ஒரு காரணமா இருக்கு. ஆமா, நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்ற எல்லா நோய்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல இது ஊந்துகோலாதான் இருக்கு. அதை கண்டிப்பா எல்லா சாமானியனும் எல்லா மனுஷனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ 5 ரூபாய் பூ வாங்கினாலும் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைச்சாலும் எல்லாத்தையும் ஒரு கவர்ல சுத்தி அது கொடுக்கறதே அந்த பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. அது மண்ணுக்கு போகும்போது மக்காம 500-600 ஆண்டுகள் வாழும் சொல்லியிருக்காங்க. நம்ம அவ்வளவு நாள் வாழ்ந்தாதான் அது மக்குமா இல்லையான்னு தெரியும். அப்படி 600 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் கூட அது மைக்ரோ பிளாஸ்டிக்கா ஒரு மைக்ரோ ஃபைபரா தான் மண்ணுல பிரியும். அது மண்ணுல அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நீங்க போகும்போதும் அதுல இருந்து வாசம் வருது. ஏன்னா மண்ணு எல்லா நேச்சுரலான இருக்கிற பொருளையும் மக்கி அதை வந்து மண்ணுக்கு உரமாக்குது. ஆனா அப்படி பண்ண முடியாம தடுக்கிறதே அது மேல போட்டிருக்க அந்த பிளாஸ்டிக் தான். அப்ப என்ன ஆகும், அது மக்க முடியாம அந்த மண்ணும் தவிக்குது, அதுக்குள்ள இருக்கிற பொருளுமே தவிக்குது. இதனாலதான் அதிகப்படியான ஸ்மெல் உருவாகுது. சோ இந்த பிளாஸ்டிக் தான் மேலை நாடுகள் நம்ம மேல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அது சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி இறக்குமதி பண்ணி அதுல இருந்து சிந்தட்டிக் ஆடைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுதான் சஸ்டைனபிலிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அந்த பொருட்களை அடியோட விடுறதுதான் இதோட சஸ்டைனபிலிட்டியா இருக்கும். நம்ம இங்க இருக்கிற சென்னையிலேயே காத்துல எவ்வளவு தூரம் பிளாஸ்டிக் இருக்குன்றது தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. காத்து மட்டும் இல்லைங்க, நீர், நிலம், ஆகாயம் எல்லாத்துலயுமே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து கலக்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு நம்ம தெரியாமையே இந்த தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால மண்ணோட வளம் மாறிக்கிட்டே இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. நீ வரும் காலங்கத்துல கிளைமேட் சேஞ்ச் நம்ம நினைச்சபடி மழையும் பெய்யாது, நம்மளுக்கு டெம்பரேச்சரும் இருக்காது. அதிகப்படியான வெயிலும் இருக்க போகுது. அதுக்கு ஒரே காரணம் நம்ம இந்த மாதிரி இயற்கையான ஒரு சூழ்நிலை இல்லாம ஆர்டிபிஷியலான இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடல்லையும் நம்ம தண்ணிலையும் கலந்துருக்கு. சரி, இப்போ இதை ட்ரெஸ்ஸா போட்டா என்ன ஆகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை ட்ரெஸ்ஸா போடும் போது உடம்புல இருக்கிற ஹீட் வெளியே போகாம உடம்புலயே தங்கிடும். நாள்பட்ட ஹீட் அதிகப்படியான லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. இது சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே போட்டுடும் போது நாள்பட்ட நோய்கள் வர்றதுக்கு, ஆஸ்துமா, எக்ஸிமான்றது ஒரு தோல் வியாதி, அதெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹீட் உருவாகுது. அது என்ன சொல்ல வருதுன்னா, இது வேண்டாம், இது நேச்சுரல் ஃபைபர் இல்ல, நேச்சுரலான ஒரு விஷயம் இல்ல, ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்திருக்கு நம்ம பாடி நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கும். அதை நம்ம கேட்காமையே இருப்போம். நிறைய பேருக்கு நைட்ல தூங்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் ஹை எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது பாடி ஹீலிங்கை மறந்து இந்த சிந்தட்டிக் ஃபைபருக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால நிறைய நோய்கள், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு இது ஒரு பேஸ் காரணமா இருக்கு. 75% யூஸ்டு கிளாத்ஸ் எல்லாமே பூட்டான்ல தான் இதாகுது. இது எல்லாமே கடல்ல கடந்து கடல் மூலமாவும் நம்ம நாட்டு கரையை தான் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு போடும்போது பிசிஓடி ப்ராப்ளம்க்கும் இது பெரிய காரணமா இருக்கு. காட்டன் தான் நம்ம ஊர் சூழ்நிலையில நம்மளோட டெம்பரேச்சருக்கு வளரக்கூடிய ஒரு பருத்தி தான் நம்மளுக்கு ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு துணி, ஆடை வகைகள்ல ஒண்ணு. ஸோ இதை வந்து நம்ம விட்டுட்டு நம்ம நிறைய பாலிஸ்டரை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம தொடர்ந்து போடும் போது நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியும், நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய ஆர்கன் வந்து ஸ்கின் தான். அந்த ஸ்கின்னை ஒரு நேச்சுரல் ஃபைபரால கொண்டு மூடும் போது அது ஹெல்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு தோல் வியாதிகள் இருக்கு. அவங்க கிட்டலாம் கேளுங்க, அவங்க காட்டன் தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து ஆக்ரிவேட் பண்ணாது, அதாவது இன்னும் அதோட வலியை தூண்டி விடாது, அதை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாருமே காட்டன் தான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பாலிஸ்டர் போடுறதுனாலதான் இந்த மாதிரியான வியாதிகள் மேலும் பழுகி பெருகிட்டு இருக்கு. காட்டன் வந்து ஈஸியா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஆனா நம்ம அதை எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு மேலை நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். அந்த காட்டன் நம்ம உபயோகிக்கும் போது நம்மளுக்கு எண்ணிலடங்காத பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய காட்டன்ஸ் நிறைய வகையில நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். இங்க இருக்கிற நெசவாளர்கள் அதை அதிகப்படியா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய அழகழகான காட்டனோட பேர் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஹக்கோபா, கட்வொர்க்கு, காந்தா, ஜக்கார்ட் ஃபேப்ரிக்,
இதெல்லாம் ஃபேப்ரிக்கோட இது மஸ்லின் கிளாத், பியோர் காட்டன், ஜாம்தானி வீவ்ல பண்ணது. வீவ்லயும் நிறைய வெரைட்டியை காட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்ல அஜ்ரக், தாபு, பாக்ரு, இன்னும் நிறைய ஒவ்வொரு மூலையிலயும் இருக்கிற இந்திய நாட்டிலையும் ஒவ்வொரு வகையில காட்டனை அழகழகு படுத்தி தான் நம்ம ஊர்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் உபயோகிக்கும் போதே நல்ல ஒரு சீரான ஒரு டெம்பரேச்சர் நம்ம உடம்புல வந்து கரெக்டா ஆயிடும். நம்மளோட சூழ்நிலைக்கு காட்டன் தான் பெஸ்ட். இதுக்கு மீறியும் நிறைய நேச்சுரல் ஃபைபர்ஸ் நம்மளோட சூழ்நிலையில இருக்கு. அது வந்து லினன், ஹெம்ப், இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனா நீங்க எப்பாவது ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் அதோட மகிமையும் அதிகம். இந்த காட்டனை நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா, ஒரு கோயிலுக்கு போறதை கம்பேர் பண்றேன். நம்ம உடம்பு ஒரு கோயில்ல வச்சதுக்கு சமம்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, காட்டன் நேச்சுரலாவே 100 ஹூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ஸை நமக்கும் நம்மளோட உடம்புக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மகிமை வாய்ந்தது. அதுதான் நேச்சுரல் பொருட்களோட பெரிய நல்லது. ஆனா நீங்க சிந்தட்டிக் ஃபைபரை போடும்போது உங்க உடம்பு -15ல, அதாவது நெகட்டிவிட்டியோட இதுல போகும்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க எல்லாருமே காட்டனை உபயோகிக்கும் போது உடம்பு தானாவே குணமடைஞ்சிட்டு வர்றதை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம், இது 3 தான் முக்கியம். 2வது பொசிஷன்ல இருக்கிறது உடை. இன்றைய தேதியில நம்ம நாட்டை நோக்கி வர எல்லாத்துக்குமே தேவையா இருக்கிறது காட்டன் ரிலேட்டட் பொருட்கள் தான். ஸோ அந்த காட்டனை நேச்சுரலி டைடா கொடுக்கும்போது, அதாவது இயற்கை சாயம் போட்டு கொடுக்கும்போது அதோட மகிமை பன்மடங்கா பெருகுது. அந்த நேச்சுரல் டையை நீங்க வந்து நிறைய நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் கொண்டே பண்றாங்க. அது போமோகிரானேட், இண்டிகோ, அனாட்டோன்னு சொல்ற சீடு, இந்த மாதிரி டர்மரிக், இதெல்லாம் மேரிகோல்டு, இந்த மாதிரியான பொருட்களை வச்சு இயற்கை சாயம் மூட்டி கொடுக்குறாங்க. இதனால நேச்சுரல் பொருட்களால சாயம் மூட்டப்பட்ட காட்டன் இன்னும் நம்மள உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. அதை தூக்கி நீங்க மண்ணுல போடும்போது மண்ணோட வளமும் கூடும். அது உரமாக தான் ஆகுமே ஒழிய மக்காம இருந்து நமக்கு சிக்கலை விளைவிக்காது. ஸோ இப்போ நம்ம நாட்டை நோக்கி வர எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற காட்டனை தான் தேடுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற, அதனாலதான் திருப்பூர்ல அவ்வளோ டிமாண்ட் இருக்கு அந்த நெட்டட் காட்டனுக்காக. இங்க காட்டனை நோக்கி தான் நம்ம நிறைய நாடுகள்ல தேவை இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கே அந்த காட்டனோட அருமை வந்து தெரியறது இல்லை. காட்டனுக்கு மேல போடுற சாயத்துக்காக அதிகப்படியான நீர்நிலைகள் வந்து மாசுபட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம நிறைய காட்டனை அதோட ஒரிஜினல் கலர்ல, இயற்கை சாயம் போட்ட கலர்ல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை போடும்போது நம்மளோட மண் வளம் மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்துமே ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ், அதாவது ஜென் ஆல்ஃபாவும் ஜென் பீட்டாவும் எப்படிப்பட்ட ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ரொம்ப யூனிக்கா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், எப்பவுமே வந்து ஈஸி வேரா இருக்கணும், இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்மளோட கிளாசிக் டெய்லரிங் மெத்தட், அந்த காலத்துல என்ன மாதிரியான மெத்தட் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப யூனிக்கா தெரியுது. அதெல்லாம் இப்ப எல்லாமே பிரிண்டட்ல போர்த்தி மூடி மறைச்சாச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே திரும்பவும் தட்டி எடுத்து கிளாசிக் டெய்லரிங் மெத்தட்ல எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வச்சு தைக்கிறதும், சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்லிம்மா இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது இப்போ 3 வயசு குழந்தைக்கு நான் தைக்கிறேன்னா 3 வயசு இருக்கிற குழந்தை சின்னதாகவும் இருக்கும், கொஞ்சம் சப்பியாகவும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லிம் ஃபிட், லூஸ் ஃபிட்னு சொல்லி தைக்கிறோம். பிளஸ் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி யூனிக்கா கொண்டு வரலாம், எந்த மாதிரியான கேரக்டர் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ல இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனலைசிஸ் பண்ணி ஒவ்வொரு டிசைனையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எதுலயுமே இந்த காட்டனோட தன்மையும் அந்த ஒரிஜினாலிட்டியும் மாறாதபடி தான் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்ல நான் என்ன மாதிரியான டெக்னிக்கலா யூஸ் பண்றேன்னா, கிளாசிக் டெய்லரிங் மெத்தட்ல எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வச்சு தைக்கிறேன். அந்த குழந்தை வளரும் போது ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்க வந்து பிரிச்சு விட்டீங்கன்னா அந்த இன்னும் 6 மாசம் அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ஹேண்ட் பெயிண்டிங் மெத்தட் யூஸ் பண்றோம். ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணி அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் கேரக்டரோ இல்ல ஒரு அனிமலோ ஒரு ஃப்ளவரோ, அது அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த அந்த ட்ரெஸ்ல இன்க்ளூட் பண்ணி தரோம். அதனால அந்த காட்டனை அது போடுறதுக்கு எந்தவித தடையும் இருக்காது. இதுதான் நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி எங்களோட துணிகள்ல பிளாஸ்டிக் பட்டனை கூட யூஸ் பண்றதில்ல. ஏன்னா அது மண்ணுக்கு போகும்போது அது எந்த விதத்திலையும் மாசுபடுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். பிளஸ் நாங்க வந்து இப்ப இருக்க யூஸ் பண்ற காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி க்ரோச்செட், அதாவது நிட்டிங் மாதிரி இருக்கும், அதுல வந்து நிறைய டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் லிட்டில் ப்ரீமியமா இருக்கும். ப்ரீமியமா இருக்கிறது வெளியே போகிறதுக்கு, போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபெஸ்டிவ் வேற பண்ணும் போது கூட அதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்து அந்த குழந்தை ஃபெஸ்டிவ் அந்த திருவிழாவில் கூட விளையாடாம இருக்கக்கூடாது, ஜாலியா விளையாடணும், அந்த ட்ரெஸ் வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகா கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் நாங்க இதுல வந்து ஸ்மாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பாப்புலர். இந்த ஸ்மாக்கிங் மெத்தட்ல நிறைய லூஸ் ஃபிட் ட்ரெஸ்ஸஸ் வந்து
எல்லா குழந்தைங்களும் ட்ரை பண்ணலாம். இது ஸ்லிம்மா இருக்க குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும், கொஞ்சம் சப்பியா இருக்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஸ்மாக்கிங் மெத்தட்லயும் அழகழகா பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் எம்ப்ராய்டரி போட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்ச கேரக்டர் ஐதர் பெயிண்டிங்ல இல்லைன்னா எம்ப்ராய்டரியில கொடுத்து அழகா கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு பிடிச்சதை போடுற திருப்தி அந்த குழந்தைக்கு கிடைக்குது. பிளஸ் இந்த ஊர்ல, அதாவது சவுத் இந்தியால என்னென்ன மாதிரியான பியூர் காட்டன் எல்லாம் கிடைக்குதோ, என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் காஞ்சி காட்டன் எதுவா இருந்தாலும், ஒரு ஃபெஸ்டிவ்க்கு ஒரு காஞ்சி காட்டனா இருக்கட்டும், ஒரு காந்தா ஃபேப்ரிக்கா இருக்கட்டும், ஒரு பியூர் காட்டனா இருக்கும், ஒரு காலா காட்டனா இருக்கட்டும், எல்லா வகையான காட்டனையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்னும் மெருகுச்சி கொடுக்கறது அப்படின்றது தான் நாங்க எவ்ரிடே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் லாஸ்ட் 2 இயர்ஸா எங்களோட பர்பிள் ஸ்டிச்சஸ்ல நடந்துட்டு இருக்க வேலை. பிளஸ் இப்போ நாங்க அப்கிரேட் பண்றதுக்காக பியூர் காட்டன், ஃபுல்லா காலா காட்டன், அதாவது ரெயின் ஃபெட் காட்டன் சொல்லுவாங்க, அந்த காட்டனையும் பிளஸ் நேச்சுரல் டைக்கும் பேசிட்டு இருக்கோம். பெரிய அளவுல நேச்சுரல் டை பண்ணி அந்த ஃபேப்ரிக் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட், அதாவது ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு நாங்க அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் எங்களோட பர்பிள் ஸ்டிச்சஸ்ல கேரியர் ஸ்டோரி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு குழந்தைக்கு தேவையான ஹெட் டு டோ பொருட்கள், அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற பொருட்களை உருவாக்குறதுக்கான ஒரு புதிய முயற்சி. அதாவது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது வீணாகிற சின்ன சின்ன கிளாத்ஸ், நல்ல காட்டனை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பர்சன்டேஜ் கூட வீணாக கூடாது, சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியன்றனால அந்த குட்டி குட்டி ஃபேப்ரிக்கை கூட எடுத்து ஹேர் கிளிப்பா மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஹேர் கிளிப் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேண்டு, இது எல்லாத்துக்கும் கிளாசிக் எம்ப்ராய்டரி மெத்தட் யூஸ் பண்ணி அது எம்ப்ராய்டரி போட்டு அது அழகா வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்கள் இன்னும் நிறைய செக்மெண்ட்ல வந்து அட்வான்ஸ் மெத்தட் என்னென்னலாம் இருக்கு, எப்படி ஒரு குழந்தையோட, பெண் குழந்தையோட ஹெட் டு டோல காட்டனை கொண்டு வருது, எல்லா பிளாஸ்டிக்கும் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். பிளஸ் எங்க கிட்ட ஃபுட்வேர் கூட இருக்கு. நாங்க சிம்பிள் காட்டன் கேன்வாஸ் மெட்டீரியல்ல உருவான ஃபுட்வேர்ல கூட அழகா பெயிண்டிங் பண்ணி அந்த குழந்தை அதை யூஸ் பண்ணணும்ன்றக்காக அதை மாடிஃபை பண்ணி கூட கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த குழந்தைங்க அந்த பிளாஸ்டிக்கை விட்டு வெளியே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு முயற்சி தான். நான் வெறும் காட்டனை செய்யணும், குழந்தைகளுக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல இதை எடுத்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற பெண்களுக்காகவே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஷிப் குரூப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி பெண்கள் எல்லாரும் எந்த விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, எந்த மாதிரியான பொருட்களை வந்து எல்லாரும் கொண்டு வராங்க, அதுல எப்படி ஒரு பிசினஸை தொடர்ந்து செய்யறது, பெண்களுக்கான சப்போர்ட் எப்படி கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு ஹிடன் கொஸ்டின்ஸ்க்கும் எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சது. மிஸ்ஸஸ் மீனா அனில்குமார் அவங்க இதை ரொம்ப அழகா இந்த நிறைய பெண்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மூலமா ஒரு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும், அந்த பிஸ்னஸ்க்கு என்ன பேசிக்கா தேவைப்படுது, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதோட விஷன் எப்படி இருக்கணும், ஒரு மிஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் எனக்கு வந்து ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. அதை தொடர்ந்து செய்யும் போது எனக்குள்ளேயும் ஒரு தேடுதல், இப்படி பெண்களுக்காகவே ஒரு பெண்கள் நிற்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கு, எல்லா டெய்லர்ஸ், எல்லா ஆர்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு பெண்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோகிராஃபரா இருக்கட்டும், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், டெய்லர்ஸா இருக்கட்டும், ஆர்டிஷன்ஸ், க்ரோஷே பண்றதுக்கு ஒருத்தவங்க, ஹேண்ட் பெயிண்டிங் பண்றதுக்கு ஒருத்தவங்க, ஸ்மாக்கிங் பண்றவங்களுக்கு, ஈவன் எல்லா இந்த ஹேர் கிளிப் பண்றவங்க, எம்ப்ராய்டரி பண்றவங்க எல்லாமே பெண்கள் தான். எல்லாருமே முக்கால்வாசி மதர்ஸ் தான். அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை எவ்வளோ நிதானமா அழகா வடிவமைச்சு கொடுக்கணும், எப்படி தைச்சு கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு எங்கெல்லாம் உறுத்தும், எங்கெல்லாம் வந்து அதை கரெக்ட் பண்ணணும்னு. ஸோ அப்படிப்பட்ட பெண்களை, நல்லா படித்த பெண்களை தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதனால அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமிங்னால அவங்க ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனால தான் எல்லாருமே இந்த மாதிரியான ஜாபை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் டைமிங் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச வேலையை, கிரியேட்டிவான ஒர்க்கை எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு இருக்கு பர்பிள் ஸ்டிச்சஸ் மூலமா. இதனால அழகழகான உடைகள் நிறுத்தி நிதானமா நேர்த்தியா தயாரிச்சது வந்து எங்களோட கம்பெனில இருந்து வெளியே நிறைய குழந்தைங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விமன் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கறது மூலமா ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு சமூகத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது பர்பிள் ஸ்டிச்சஸோட ஒன் ஆஃப் த கொள்கை. நாங்க 4 கொள்கைகளை வச்சிருக்கோம். அந்த கொள்கைப்படி தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுபடி
நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா எப்போ என்னோட நாடு தன்னிறைவு அடையுதோ, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே காட்டனை யூஸ் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் போவோம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற நல்லதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் நல்லவங்க கிடையாது. என்கிட்ட இருக்கிற நல்லது என்ன சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் நாங்கள் நல்லவங்க. ஸோ அதனால யாருக்குமே நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கறதா இல்லை. அதே மாதிரி இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்லோ ஃபேஷனில் தான் தயாரிப்போம். ஸ்லோ ஃபேஷன்றது 10 ப்ராடக்டை ஒரே அட் அ டைமில் கட் பண்ணி ஒரே மாதிரி தைக்கிறது இல்லை. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நிறுத்தி நிதானமாக அந்த குழந்தையோட சைஸுக்கு ஏற்ப தைச்சு கொடுக்கறது. தட் இஸ் கால்ட் ஸ்லோ ஃபேஷன். அந்த ஸ்லோ ஃபேஷனில் தைக்கிறது மூலமாக அந்த பொருளோட முழு பயனும் அந்த குழந்தைக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்குமே அதோட வாங்கினதோட திருப்தி பேரண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். 4வதா நான் வந்து பைபேக் கேரண்டி கொடுக்குறேன். பர்பிள் ஸ்டிச்சஸில் வந்து ட்ரெஸ் வாங்கி அது உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாளில் பத்தாமல் போயிடுச்சுன்னா, இல்லை குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு அதுக்கான டிஸ்கவுண்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறது மூலமாக நீங்கள் இன்னொரு பொருளை எங்கிட்ட வாங்க முடியும். ப்ளஸ் அந்த அந்த ட்ரெஸ் வந்து தேவை இருக்கிறவங்களுக்கோ இல்லை நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னொரு குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும். அதுதான் இந்த பர்பிள் ஸ்டிச்சஸில் நாங்கள் 4 கொள்கைகளும் கடைப்பிடிச்சிட்டு வர்றது. நான் ரீசெண்டாக ஊட்டிக்கு போயிருந்தேன். அதாவது என்னோட நேட்டிவ்க்கு போயிருந்தப்போ வர என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லாரும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் எதெல்லாம் கையில் வச்சுருக்காங்களோ அதை கொடுத்துட்டு தான் மலைகளின் அரசியம் ஊட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். எல்லாத்துக்கும் தெரியல அது வெறும் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, நம்ம உடுத்திருக்க உடையில தான் அந்த பிளாஸ்டிக்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாஸ்டிக்கால் ஆன உடைகளை தவிர்ப்போம். என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு இயற்கை சார்ந்து இயற்கையை மாசுபடுத்தாத ஒரு பொருளை நீங்கள் தயாரித்து கொடுப்பீங்கன்னா அதனால உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்குறோம், இன்னைக்கு ஒரு பொருள் கிடைக்குது, இந்த பொருளை நம்ம விற்கிறோம், அந்த பொருளை விற்கிறதுக்காக அது ஒரு பிளாஸ்டிக், அதுக்கு மேலே போட்டு ஒரு கவர் போட்டு அதை கொரியர் அனுப்புகிறோம், அதுவும் ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும்போது அது டபுள் த டைம் என்வாயன்மெண்ட்டை சீக்கிரமாக மாசுபடுத்திட்டே இருக்குது. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம வெறும் பிளாஸ்டிக்கை தான் வச்சுட்டு போக போகிறோம். அப்படி இருக்க போகிறோமா, இல்லை இன்னைக்கு நம்ம மாற போகிறோமா? தொழில் முனைவோர்கள் தான் இதை பற்றின கண்டிப்பாக ஒரு திங்கிங்க்கு வரணும். ஏன்னா நம்ம தான் இப்போ அதிகப்படியான தொழில் முனைவோர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. எல்லா பெண்களும் தொழில் பண்ணணுன்றது தான் முக்கியமாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொள்கைகளோட ஒரு விஷயத்த புரிஞ்சு நடந்துக்கும் போது அதோட எண்ட் ரிசல்ட் எப்போவுமே இயற்கை வளத்தை காப்பாற்றுறதா தான் இருக்கும், சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரதா தான் இருக்கும். இந்த வாரம் முழுக்க பர்பிள் ஸ்டிச்சஸை பற்றியும் அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இது யாராவது ஒருத்தருக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றி.